ப்ரே ஃபார் த டெவில். பொதுவாக ஒரு நோயாளிக்காக ப்ரே பண்ணுவோம், கஷ்டப்படுற ஏழைகளுக்காக ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க படத்தோட பேரே என்ன வைக்கிறாங்க தெரியுமா? டெவிலுக்காக ப்ரே பண்ணுங்க, சாத்தானுக்காக ஐயோ பாவமே ப்ரே பண்ணுங்க அப்படின்னு படத்தோட பேர் வச்சிருக்காங்க. இது என்னையா விசித்திரமா இருக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு 2025 ஒரு படம் வந்திருக்கேன்னு கேக்குறீங்களா? படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்தான படம்னு சொல்லலாம். மற்ற கதையை உள்ள வந்து இன் டெப்தா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். விடாது தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரே பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும். யாருக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க ப்ரே பண்றாங்க அப்படின்னா, தன் அம்மா கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ப்ரே பண்றாங்க. ஏன்னா வெளியில இவங்க அம்மா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, கதவை திரடின்ட்டு. இவ கதவை திறக்காம ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறா. என்ன அம்மா பேச்ச கேட்க மாட்டாலோ அப்படின்னு பார்த்தா அந்த தட்டுற வேகம் அதிகமாயிட்டே இருக்குது. அதுல ஒரு கட்டத்துல பார்த்தா நங்கு 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 நங்குன்னு இடிக்கிறத பார்த்தா இது அம்மா இல்ல, அம்மா உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தானோ அப்படின்னு நமக்கு தோணும், பேயோன்னு நமக்கு தோணும். அந்த குழந்தைய என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறதோ தெரியல. கட் பண்ணா இப்போ அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி அவங்களும் சர்ச்சில் சேவை பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் ஆகணும்னு ஆசை போல அதுக்காக வந்து நிக்கிறாங்க. இருக்க இவங்களை இன்டர்வியூ பண்றது ஒரு லேடி. இவங்க ஒரு டாக்டர். இவளோட பழைய கேஸை பத்தி, இவளோட அம்மாவை பத்தி எல்லாம் அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு இருந்தது ஏதோ ஒரு டிசார்டர் வியாதி தான் அப்படிங்கிறாப்புல இவங்க சொல்ல, வியாதி மட்டும் இல்ல அதையும் தாண்டி ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி தான் எங்க அம்மாவை அப்படி படுத்தி எடுத்தது அப்படிங்கிறாப்புல இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுல டாக்டர் அம்மா எவ்வளவு நம்புச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 1835 வரை இந்த பேயோட்டுற கதை எல்லாத்தையுமே, இந்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே ரோம் நகரத்துக்குள்ள மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாதிரியார்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பிறகு 2018 வருஷம் உலகம் முழுக்க இந்த பேய் பிடிச்சவர்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிடுச்சான். நம்பர் ஆஃப் பேஷண்ட்டுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சான். பேய் பிடித்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது பேயோட்டுற பாதிரியாரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் இல்லையா? நிறைய பாதிரியாளருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக வேட்டிக்கனை விட்டு ரோம சாம்ராஜ்யத்தை தாண்டி வெளியிலையும் பேயோட்டுற இந்த கலையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய பயிற்சி மையங்கள் உருவானதான். நீட்டுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி பேயோட்டுறதுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய உருவாகுது ரோம சாம்ராஜ்யத்துக்கு வெளியில. இதுல பெண்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, பேஷண்ட்டுகளுக்கு உடல் அளவில் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யறது மட்டுமே. நோயாளிகளை எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் சிஸ்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த சிஸ்டர்ஸ், அந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த பேயோட்டுற சடங்க கத்துக்க கூடாது, கத்து கொடுக்கப்படவும் இல்லை. பேயோட்டுறதுனாலே ஆண் பாதிரியார்களுக்கு மட்டுமே அது சொந்தமாக இருந்தது. நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்க வயசு 20, 40, 60, உங்களோட கடந்த 20, 40, 60 வருடத்துல எவ்வளவு பேய் படம் பார்த்திருப்பீங்க? ஹாலிவுட் படங்கள்ல எவ்வளவு பேய் படம் பார்த்திருந்தாலும் எல்லாத்துலயுமே பாதிரியார் தான் பேயோட்டுற வேலையை செய்வார். ஒரு சிஸ்டர் பேயோட்டுற வேலையை செய்ய மாட்டாங்க. அதைத்தான் எழுதி காட்டுறாங்க. இப்போ பாஸ்டன் நகரத்துல இந்த பேயோட்டுற கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர் நமக்கு காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் போய்கிட்டு இருக்கா. ஏற்கனவே இன்டர்வியூ முடிச்சிட்டா இல்லையா? அங்க நன்னா சிஸ்டரா வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கிறா. வேலை கிடைச்சிருச்சு, சந்தோஷம். இவங்க பேரு ஆன். வந்தாச்சு. இங்க ஹால்ல ஒரு தேவதையோட சிலையை நீங்க கவனிக்கலாம். பிரம்மாண்டமா இருக்கும். கையில அவ்வளவு பெரிய வாள் ஒண்ணு இருக்கும். அங்க கோச்சிங் சென்டர்ல கோச்சிங் கொடுக்கிற ஒரு வாத்தியாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வராரு. அவருக்கு நம்ம ஹீரோயினை ஏற்கனவே தெரியும் போல. ஹலோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்க எல்லாத்தையும் பயிற்சி மையத்துக்கு கூட்டிட்டு போறாப்ல. கீழே வந்து அந்த பயிற்சிக்கான பிராக்டிக்கல் கிளாஸுக்கான இடத்துக்கு கூட்டிட்டு போறார். அங்க ஒரு பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு புன்னகைத்துட்டு போவாரு. இவன் மேல இருந்து கீழே எட்டி பாப்பா. கீழே அந்த பிராக்டிக்கல் ரூமுக்கு பெண்களுக்கு அலவுடு கிடையாது, ஆண்கள் மட்டுமே இதுவரை போய்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம டாக்டர் அம்மா இந்த கடந்த ஒரு 200 வருஷத்துல பேயோட்டுறங்கிற பேர்ல நிறைய பேரை சர்ச்சை சேர்ந்தவங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கிறத அந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகள்ல யாரையெல்லாம் பேய் பிடிச்சதா நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சிலுவையில ஏத்துனாங்க, எரிச்சாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சாங்க, கொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்கள் எல்லா பேருக்குமே இருந்த பிரச்சனை மனநல பிரச்சனை மட்டுமே அப்படிங்கிறாங்க அந்த டாக்டர் அம்மா. அப்ப நம்ம ஹீரோயின், ஏன் டாக்டர் அம்மா, உங்களுக்கு இந்த பேய் பிடிச்ச ஆட்கள்னு எவ்வளவோ கேஸ் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு கேஸ் கூட உண்மையான கேஸா இருக்கணும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டா, கண்ணால நான் பாக்குற வரை எதையும் நம்ப மாட்டேன்னு டாக்டர் அம்மா சொல்லிடுறாங்க. எப்படியோ இந்த நவீன யுகத்துல சர்ச்சும் ஓரளவு டெக்னாலஜில டெவலப் ஆயிட்டாங்க, பரிணாம வளர்ச்சியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மாதிரி மனநல டாக்டர்ஸ் அதனாலதான் சர்ச்சை சேர்ந்தவங்க ஹையர் பண்றாங்க. இப்பெல்லாம் ஒரு கேஸை பேயோட்டுற கேஸ் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி மனநல மருத்துவர்கிட்ட கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு மனநல பிரச்சனை கிடையாது, இது இயற்கையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத கேஸ்ன்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த கேஸை அடுத்து பாதிரியார்கள்கிட்ட பேயோட்டுறதுக்காக ஒப்படைப்பாங்களாம். நல்லா இருக்குல்ல இந்த கான்செப்ட், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம்.
அடுத்து நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க ஒரு பெரியவரோட ரூமுக்கு போறாங்க. அந்த பெரியவர் ஒரு பழைய காலத்து பாட்டு ஒண்ணு, அந்த பாட்டையே முணுமுணுத்துட்டு இருப்பாரு. பெருசா பேச மாட்டாரு, ஸ்பீக்கரையே பாத்துக்கிட்டு இருப்பாப்ல. இந்த அம்மா அவருக்கு பணிவிட பண்ணும், ஊட்டி விடும். அடுத்து பக்கத்துல வேற ஒரு ரூமுக்கு போனா அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அழகா பேசி பழகுறாங்க. உள்ள போகும்போது அங்க நம்ம டாக்டர் அம்மா இன்னும் 2 பேர் கூட இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பாக்குறதுக்கு தான் பயப்படுறாப்புல இருப்பாங்க, மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாப்புல பேச, எனக்கும் கேக்குதுமா, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது அப்படிங்கிறாங்க அந்த மனநல மருத்துவர் டாக்டர் அம்மா. அப்புறம் சார் வாங்க நம்ம வெளியில போலான்னு அவங்க வெளியில கூட்டு போயிடுறாங்க எல்லாரையும். அப்புறம் இதுக்கு 2 ரொம்ப ஜாலியா பேசி பழகிடுறாங்க. இங்க இருக்கிறவங்களே எனக்கு ஃபேவரட்டான சிஸ்டர்னா நீங்க தானே அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் ராத்திரி தூங்குற சமயம் சின்ன வயசுல தான் அம்மாவால தனக்கு ஏற்பட்ட அந்த சோகத்தை எல்லாம் இவன் நினைச்சு பாக்குறா. அம்மா கூந்தல அழகா வாரி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பேய் பிடிச்சாப்ல ரொம்ப ரஃபா நடந்துப்பாங்க. முடிய முன்னால போட்டு வாருன்னு வாருவாங்க. கஷ்டமா இருக்கும். ஜன்னல் பக்கத்துல ஓவரா காத்தடிக்க ஜன்னலை மூடலாமேன்னு போகும்போது கண்ணாடியில பின்னாடி அந்த ரூம்ல இருக்கிற பொண்ணு இருக்கிறாப்ல தெரியும். ஒரு செகண்ட் அதிர்ந்து போவா. அப்புறம் பார்த்தா யாரும் அங்க இல்ல. ஆனா கதவுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாப்ல 2 காலோட நிழல் தெரியும். கதவை திறந்தா அங்கேயும் யாரும் இல்ல. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் அறகுறையா கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா பின்னாடி அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. எப்படி நீங்க நிக்கிற? ஆமா, எப்படி உன் ரூம்ல இருந்து வெளியில வந்த அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் கேமரா இருக்குது. உள்ள என்ன நடக்குதுங்கிறது கேமரால வெளியிலேயே டிஸ்பிளே, அந்த கதவுக்கு பக்கத்திலே டிஸ்பிளேல நம்மளால பார்க்க முடியும். சென்ட்ரலைஸ்டா வேற சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் போல. அவ உங்களை தேடி தான் வெளியில வந்தேன்னு அசால்ட்டா பேசுவா. சரி வாமா உள்ள அப்படின்னு இவங்க உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்கும். ஏதோ பேய் பிடிச்சவங்க பேசுற சத்தம். அந்த சத்தம் கீழே தான் வரும். அந்த சத்தத்தை நோக்கி இவளும் போறா. போய் பார்த்தா செமினார் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம வாதியாரு. பசங்களுக்கு மட்டும் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுற சடங்க பண்ண பாதிரியாரு கரெக்டா பண்ணல போல. இந்த மாதிரி ஓவரா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு பேயோட்டி நார்மல் மோடு கொண்டு வருது, இல்லைன்னா அவர்களுக்கு மரணம். இந்த 2 தவிர வேற ஒன்னும் ஆப்ஷன் கிடையாதுங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருப்பாப்ல. இதையெல்லாம் இந்த பொண்ணு அசால்ட்டா உள்ள போய் நம்ம ஹீரோயின் கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறா. இவர் பாக்குறாரு அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குது ஹீரோயின், இருந்தாலும் தொடர்ந்து கிளாஸை கன்டினியூ பண்றாரு. அந்த பொண்ணை வெளியில போனலாம் எதுவும் ஒன்றும் சொல்லல. அடுத்து பார்த்தா லைப்ரரியில உட்காந்து இது சம்பந்தமா ஏதோ குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கிளாஸ்ல ஒரு பழைய கேஸை ஒன்று போட்டு விட்டாங்கல்ல, அந்த கேஸ் பேசின அந்த வாய்ஸை தான் திரும்ப திரும்ப பிளே பண்ணி பாக்குறாங்க. பல்கேரியன் மொழியில ஒரே வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அந்த பல்கேரியன் மொழியில அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறத இங்கிலீஷ்ல இவங்க செக் பண்ணி பார்த்தா வாய்ஸ்னு வருது. அந்த வாய்ஸ், அந்த சத்தம் அப்படின்னு வருது. அடுத்த நொடி நம்ம டாக்டர் மாட்ட போய் தான் நிக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி அந்த சத்தம் அந்த சத்தம்னு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஒரு காலத்துல புலம்பிட்டே தான் இருப்பாங்களாம். அதே டயலாக் தான் இப்போ இந்த பழைய கேஸ்ல என்னால கேட்க முடியுது. அடிக்கடி என்னோட அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த வாய்ஸுக்கு அவங்கள பிடிக்கலையா, தன் மகளான இவளை தான் பிடிச்சிருக்குதான். என்ன தேடிதான் அந்த வாய்ஸ் வருதுங்கிறாப்ல இந்த அம்மா கண்கலங்கி சொல்லும். பாவம், நான் தான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த டெவில்ஸை எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சோல்ஜர்னு இவங்களே தன்னை பத்தி பேசிப்பாங்க. மறுபடியும் அது சம்பந்தமா லைப்ரரியில உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பாதிரியாரு பேயோட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு லைப்ரரியில கொடுத்துட்டு போவாரு. அந்த புத்தகத்துல டவுட் இருக்கு, அது கிடைக்குமான்னு கேட்க போக பெண்களுக்கு இதை எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு ஒரு சீனியர் சிஸ்டர் அம்மா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, முத வேலையா அந்த பொண்ணுகிட்ட இதையெல்லாம் நீ கத்துக்க கூடாது, நம்மளோட வேலை பேஷண்ட்டுகளை கேர் பண்றது மட்டுமே, பேயோட்டரை நாம கத்துக்க கூடாது அப்படின்னு சர்ச்சு சொல்லி இருக்கிறதா சீனியர் எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவளை எப்படி நீங்க கிளாஸ்க்குள்ள விட்டீங்கன்னு கேட்க, அதுக்கு அங்க இருக்கிற நம்ம வாத்தியாரு திரும்பி பாக்குறதுக்குள்ள உள்ள வந்து உட்காந்துட்டா. அதுவும் காலடி சத்தம் கூட அருமையா வெளியில கேட்காத ரேஞ்சுக்கு நடந்து வந்தா. நான் என்ன பண்ணட்டும்ங்கிறாரு. சரி சரி இனிமே இப்படி பண்ணாத அப்படின்றாங்க சீனியர். அடுத்து வழக்கம் போல அந்த பெரியவருக்கு பணிவிட பண்றதுக்காக போவாங்க. முதுகுல ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க. துணியை போட்டு நல்லா தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது அவர் இப்ப லைட்டா ஒரு பாட்டை முணங்குறார். அவருக்கு அந்த பழைய காலத்து எம்ஜிஆர் பாட்டு தான் ஒண்ணு பிடிக்கும், பாடிட்டு இருப்பான்னு சொன்னோம்ல, அதை தவிர்த்து இன்னைக்கு வேற ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எங்க அம்மா அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டாச்சே அப்படின்னு சொல்லி முடிக்கல, டப்புனு இவர் பேயா மாறுறாரு. இவளை பிடிச்சி தள்ளுவாரு. ரொம்ப ரஃபா பிஹேவ் பண்றாரு. அந்த அம்மா பயந்துகிட்டு ஓட பாக்கும். ஓட முடியல, கதவு சாத்திடுது. அப்படியே அவங்கள இழுத்து பிடிச்சு அவராட்டுக்கு அழகா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன உள்ள விடு, என்ன உள்ள விடுன்னுவாரு. அவ விடலையே, முடியாதுங்கிட்டே இருப்பா. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஓங்கி ஒரு தள்ளு, பொத்துன்னு போய் அவர் விழுந்துருவாரு. பேயோட ஆதிக்கம் குறைஞ்சிடும். இதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோவை இப்போ மேலிடத்தை சேர்ந்தவங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கிளியரா தெரியுது, இந்த சிஸ்டர் ஜஸ்ட் பக்கத்துல வந்து உட்காந்தாலே போதும் பேய்கள் எல்லாம் குஜால் ஆயிடுது அப்படிங்கிறாரு சீனியர், இவர் பெரியவர் ஒருத்தர், உயரதிகாரி. பிஷப்பா
பிஷப்னு நினைக்கிறேன். சீனியர் அம்மா என்ன சொல்றாங்க, பேசாம இந்த பொண்ணை அமிச்சிடலாம் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ நம்ம வாத்தியாரோ, இங்க இருந்து அமுச்சு விட்டா மட்டும் பேய் 4 தெரு தள்ளி அவளோட வீட்டுக்கு போகாதான் என்ன? எங்க போனாலும் அந்த பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு பிரச்சனை உண்டு. இங்க இருந்து அமிச்சிட்டா கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை அதிகமாகவே தவிர குறைய போறது இல்ல. ஏன்னா அவளை தேடி டெவில்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவளுக்கு உண்டு அப்படிங்கிறாப்ல பேச, உடனே நம்ம சீனியர், கடவுளோட எல்லாருக்குமே தான் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் உண்டு, எனக்கு கூட உண்டு அப்படின்னு அந்த சீனியர் பேச, சீனியரம்மா நான் கடவுள் கூட அவ பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான்னு சொல்ல வரல, டெவில் கூட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அது என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும். டெவில் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னா அது எப்படி சாத்தியங்கிறத நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறதா சொல்றாரு. உடனே சீனியர், ஐயோ முடியாதுன்னு வா. அதுக்கு நம்ம வாதி, இல்ல நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போறது இல்ல, குறைஞ்சபட்சம் டெவில் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல ஒன்னும் தப்பு இல்லையேன்னு பேச, புஷப்போ ஆமா அவன் சொல்றது சரிதான், தற்காப்பு ரொம்ப முக்கியம்னு சரின்னு ஒத்துக்கிறாங்க. பார்த்தா உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக பேயோட்டுற கிளாஸுக்கு ஒரு பெண்ணை அனுமதிக்கிறாங்க, ஒரு சிஸ்டரை அனுமதிக்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஒருத்தன் மாமான்னு வரவேற்கிறான், இன்னொருத்தவனுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் ஹாய் சொல்லுவான். அந்த வேலையை கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேயோட்டுறதுல சும்மா பைபிள்ல இருக்கிற 4 வரிகளை அப்படி வாசிச்சா மட்டும் பத்தாது, உள்ளார்ந்து மனமார்ந்து பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை சொல்லணும், நம்பணும், நம்பிக்கையோட சொல்லணும், அதுதான் முக்கியம். சரி வாங்க கீழே பிராக்டிக்கல் ரூமுக்கு போலாம் அப்படின்னு பிராக்டிகல் கிளாஸுக்காக கீழே கூட்டிட்டு போறாரு. ஒரு பெக்யூலியரான ஒரு கேஸை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டாக்டர் அம்மா பொதுவா இந்த பேயோட்டுற கேஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க, ஆனா அவங்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கேஸா அது இருக்குது, நீங்க என்னன்னு பாருங்கன்னு நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு பேசிட்டே வருவாரு. வர வழியில பார்த்தா நிறைய பாதிரியாரோட போட்டோஸ் இருக்கும். இவங்கெல்லாம் இந்த பேயோட்டுற கலையை கத்துக்கிட்டு நிறைய பேய்களை ஓட்டினவங்க, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்திட்டு நல்லபடியா வேண்டிட்டு இங்க வந்து பார்த்தா அந்த பெக்யூலியரான கேஸ் வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த சின்ன பொண்ணோட கேஸ் தான். அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. உள்ள போய் இந்த பேயோட்டுற சடங்க யாரு முயற்சி பண்ணி பார்க்க போறீங்க, ஒரு 2 பேரு வாலண்டியர் வேணும்னு கேட்டதும் முதல் ஆளா இவங்களுக்கு மத்தியில கையை தூக்குறது நம்ம ஹீரோயின் தான். ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல. வேற யாராவது அப்படின்னு கேட்க, அந்த குள்ளமா ஒருத்தர் இருக்கிறார்ல அந்த பாதிரியார் நான் முயற்சி பண்றேன்னு முன்னாடி வரார். கூடவே ஒரு மாதிரி சிரிச்சான்ல கொஞ்சம் வளர்ந்தவன், அவரு சரி நான் இவனுக்கு அசிஸ்ட் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணி நல்லபடியா உள்ள அனுப்புறாங்க. உள்ளேயும் வந்தாச்சு. இன்னும் அந்த குழந்தையோட முகத்தை நமக்கு காட்டல. அங்க இருக்கிற பேப்பர்ஸ்ல எல்லாத்தையும் ஏதோ பெயிண்டிங் எழுதிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை. இப்ப பெயிண்டிங்க எழுதிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கிறுக்கிக்கிட்டு இருக்கிறது குழந்தையா, குழந்தையோட உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தானா அப்படின்னு நமக்கு தெரியாது. இவங்க அப்படியே மெதுவா வருவாங்க. கழுத்துல 2 சாலை மாதிரி ஒன்னு போட்டுக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்ப புனிதமாக கருதப்படும் போல. கையில 2 சிலுவையோட பைபிளோட இங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணோட முகத்துக்குள்ள பாருங்க ஏதோ ஒரு அசைவை உங்களால கவனிக்க முடியும். நம்ம ஹீரோயின் ஐயோ பாவன்றாப்ல வருத்தப்படுறாங்க. பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை சொல்லி இந்த உடம்பை விட்டு வெளியேறுன்னுவாங்க 2 பேரும். அவளோ அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொல்லி 2 விரலையும் காதுக்குள்ள விருட்டுன்னு உள்ள விடுவா. புனித நீரை மேல தெளிச்சதும் அப்படியே செலந்தி மாதிரி சவத்துல அப்படி பள்ளி மாதிரி ஏறி எங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறான்னு பாருங்க. அதை பார்த்த பாதிரியார்களுக்கே பயம் வந்துடும். திடீர்னு கண்ணா அப்படின்னா அவ கத்த ஆரம்பிக்கிறான். சிசிடிவில இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டு இருந்தது எல்லாம் கட் ஆகுது, லைட்டு கட் ஆகுது, பவரும் கட் ஆகுது. அந்த வளர்ந்தவருக்கு ஒரு செகண்டே பயம் வரும். அப்படியே ஒரு மாதிரி அள்ளு விடுறாப்ல ஃபீல் பண்றாரு. குள்ளமா இருக்கிறவரோ ஓரளவு தைரியமா இருக்கிறாப்ல தெரியுது. ஆனாலும் எகிரி குதிச்சு வாய புழக்கும் போது அவரும் பயந்துடுறாரு. ஆனா அதே சமயம் அந்த குழந்தைக்கு இந்த கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கிறது உணர முடியுது போல தெரியுது. ஆக்சுவலா இங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்தா உள்ள இருக்கிறவங்க தன்னோட முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனாலும் அதையும் தாண்டி அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினை அவளால உணர முடியுது. லெட் மீ இன், என்ன உள்ள விடுன்னு இவங்க அம்மா சொன்ன அந்த பெரியவர் சொன்ன அதே வார்த்தையை தான் இவளும் சொல்லுவா. அப்புறம் தான் கைகளை கண்ணுக்கு மேல வச்சு ஏதோ ஒண்ணு பண்றா. கண்ணுல ஓட்ட விழுந்து ஓட்ட வழியா புழுவே அப்படியே மொய்னு மொக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். பாக்குற அத்தனை பேருக்குமே பயம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அருவருப்பா இருக்கும். ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. உள்ள இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க. அந்த 2 பாதிரியாசும் ஐயோ அப்புறம் பயமுறுத்தவன் செய்யும். என்ன உள்ள விடு அப்படின்னே பத்திட்டு இருக்கோம். உடனே நம்ம வாத்தியாரே களத்துல இறங்குறேன்னு உள்ள இறங்கி போறார். தான் கழுத்துல போட்டிருந்த அந்த ஸ்பெஷல் மாலை எடுத்து சிலுவை எடுத்து, இந்த உடலை விட்டு வெளியில போ, ஜீசஸ் பேரால ஆணை எடுக்கிறேன், இந்த உடலை விட்டு வெளியில போ அப்படின்னு ஜபிக்க ஆரம்பிக்க விருட்டுன்னு கரவு கடியில அதுக்கு பேர் என்னது கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்குது. இவர் கட்டிலுக்கு பக்கத்துல போகும்போது காலை 2 பிடிச்சு விக்குன்னு ஒரு இழு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்ததுல ஒரு செகண்ட் நில தடுமாறி போயிட்டார். இன்னும் அவரால் எந்திரிக்க முடியல. அந்த 2 பேரும் அவரை எந்திரிக்க வைக்கிற முயற்சி பண்றாங்க. ஆள் ஒரு மாதிரி கேர்ல இருக்கிறாரு, மயக்கத்துல இருக்கிறார். ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வெளியில இருந்து நம்ம ஹீரோயின் டப்புன்னு உள்ள வராங்க. அதே சமயம் உடம்பை எப்படி நெளிச்சு நிமிந்து நிக்குதுன்னு பாருங்க. அது நம்ம ஹீரோயின் உள்ள வந்து அந்த குழந்தையோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுவா. உடனே அந்த குழந்தை கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியும். பேயை தாண்டி இந்த உடல் உன்னோடது, உன்னால முடியும்னு என்கரேஜ் பண்றாங்க. அதே சமயம் நம்ம வாத்தியாரோ ஸ்கிரிப்டை தாண்டி எதுவும் பேசாத, பைபிள்ல இருக்கிற வார்த்தையில மட்டும் சொல்லுங்கிறாரு. ஆனா இந்த அம்மா அப்படி பேசல. அதற்கு மாறா
அந்த குழந்தைக்கு பிடிச்சாப்ல நான் தான் உன்னோட ஃபேவரட்டான சிஸ்டர் சொல்லியிருக்கிறேல்ல அப்படி இப்படின்னு பேசி உடலை கண்ட்ரோல் எடுக்க வைக்க முயற்சி பண்ண அந்த குழந்தையும் அக்கான்னு ஏதோ பேச வரும்போது டப்புன்னு கீழே மல்லாக்க போட்டு இவளோட முடிதான் இவளோட வாய்க்குள்ளேயே போகுது. விட்டா கொஞ்ச நேரத்துல மூச்சு அடைச்சு செத்து போயிடுவா போல. அந்த 2 பாதிரியார்களும் ஓடி போய் அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. 2 பேர் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்தாலும் வாய்க்குள்ள போறதுக்கு தான் முடி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற முடியை இவங்களால வெளியில இழுக்கவே முடியல. ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்ப நம்ம வாத்தியார் என்னோட சேர்ந்து நீயும் ஜெபின்னு சொல்லி 2 பேரும் பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் போராடி வெளியில இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல முடிய உள்ள இருந்து ஒரு கை அந்த முடியை வெளியில விடாம இழுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஒரு செகண்ட் அந்த கை மட்டும் வெளியில வந்து உள்ள போகும். அவ்வளவுதான். பார்த்த எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. அப்புறம் பார்த்தா ஓரளவு அந்த குழந்தை நார்மல் ஆயிடுச்சு. இது ஒரு தற்காலிக வெற்றி தான். இருந்தாலும் இந்த வெற்றியை கொண்டாடணும்னு உள்ள போன அவங்க 3 பேரும் ஜாலியா ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ மட்டும் உள்ள வரலனா எங்க நிலைமை என்ன இருக்குமோ, பாத்தியாரோட நிலைமையும் மோசமா இருக்குங்கிறாப்ல நெட்டைய எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அங்க வச்சுதான் குட்டையரு அந்த குழந்தை வரைஞ்ச ஒரு டிராயிங், கர்ப்பிணியோட டிராயிங்கை வரைஞ்சு வச்சிருக்கிறாவ. அந்த டிராயிங்கை பார்த்து இவன் வருத்தப்படுறான். எனக்காக வரையப்பட்டதாப்ல ஃபீல் பண்றதா குட்டையர் சொல்றாரு. இந்த குட்டையரோட தங்கச்சி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படப்பட்டாலாம். அதுல அவ பிரெக்னண்டாவும் ஆயிருக்கிறா. அதனாலதான் இந்த டிராயிங்கை பார்க்கும்போது எனக்காக வரையப்பட்ட டிராயிங் ஒன்று தோணுச்சு. ஆனா டெலிவரியில அந்த குழந்தை இறந்துருச்சான். பாவம், தன் தங்கச்சியோட வயிற்றுல வளர்ந்த குழந்தை இறந்துருச்சு. அப்ப இருந்து அவ ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கிறா. மனநல பிரச்சனை இருக்குதா, பேய் பிடிச்சிருக்குதான்னு கூட சொல்ல முடியல. பாதிப்புக்கு உள்ளாயிட்டதா எடுத்து சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கிறத கவனிச்சுட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இவங்களோட அம்மா இருக்கிறாங்க. அவங்க செத்து போய் பல வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா இப்போ டெட் பாடி தெரியுது. அடுத்த நொடி காணோம். அடுத்த நொடி பின்னாடி இருக்கும். அப்புறம் காணாம போயிடுது. இவங்க அம்மா ஏன் வந்து தொண டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த குழந்தையோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தையோ நான் எப்பவுமே இருக்கிற ரூம் மாதிரி இது தெரியலையே அப்படின்னு விசாரிப்பா. இது ஸ்பெஷல் ரூம்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல எனக்கு முன்னாடி சில பேர் என்னை பார்த்து அப்படியே சத்தம் போடுறாப்புலையே இருந்தது. அப்புறம் பார்த்தா என்ன பார்த்து அவங்க சத்தம் போடல, வேற எதையோ பார்த்து சத்தம் போடுறாப்புல தெரிஞ்சது. அப்புறம் அவங்களுக்கு மத்தியில நீங்களும் இருந்தீங்க. ஆனா நீங்க அவங்கள மாதிரி சத்தம் போடல, ரொம்ப தன்மையா பேசுனீங்கன்னு அந்த குழந்தை பேசிட்டு இருக்கோம். இவளும் பாசமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத, எல்லாம் உன் நன்மைக்கு தான் பேசி அழகா கையப்பிடிப்பாங்க. அதே சமயம் அவளோட உடம்பு அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, அவளோட கை அவளை அறியாம படு வேகமா இவளோட கையை பிடிக்க போகும். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் வாத்தியாரை போய் பார்த்து என்ன வாத்தியாரை பண்ண போறீங்க அந்த குழந்தைய அப்படின்னு விசாரிப்பாங்க நம்ம ஹீரோயின். இவங்களால பேயோட்ட முடியாத ரொம்ப ஸ்பெஷலான பெரிய லெவலான கேஸ் எல்லாத்தையுமே வேட்டிக்கனுக்கு திருப்பி விட்டுருவாங்க. வேட்டிக்கன்ல தொடர்ந்து பேயோட்டுற முயற்சி நடக்கும். ஆனா பெரும்பாலான அந்த பேயோட்டுற முயற்சியில சம்பந்தப்பட்ட அந்த பேஷண்ட் இறந்து போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு தெரிய வருது. வேண்டாம் அனுப்பாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா, நாம இன்னொரு தடவை முயற்சி பண்ணலான்னு. இல்ல அது சாத்தியம் இல்ல, அதான் நம்ம முயற்சி பண்ணிட்டோமே, இதுல நம்மளோட உசுருக்கும் உத்தரவாதம் இல்ல தெரியும்ல அப்படின்னு சொல்லி வாத்தியாரு நோன்னு சொல்லிட்டார். இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரிசர்ச்ல எடுத்த நிறைய நோட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல யூ மஸ்ட் லுக் பாஸ்ட் த விக்டம், ஒரு விக்டமோட பழைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுல அந்த பழைய வரலாற்றை பார்க்கணுங்கிறதெல்லாம் அடிச்சு விட்டு யூ லுக் த விக்டம், விக்டம மனசார பாருங்க அப்படின்னு இவ நோட் பண்ணிக்கிறா. அப்புறம் லைப்ரரி பக்கம் போய் நம்ம ஹீரோயின் நிக்கிறா. கூடவே அந்த குட்டையரோ இருக்கிறாப்ல. இவ ஒரு சைகை பண்ணதுமே லைப்ரரியன் கிட்ட போய் ஏதோ பேசி தனக்கு ஒரு புத்தகம் வேணும் அதை எடுத்து கொடுங்கன்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அந்த கேப்ல அவங்களோட ஏரியாக்குள்ள இவ புகுந்துடுறா. இங்க இருக்கிற நிறைய புத்தகங்கள் இங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்குமே கொடுக்க முடியாத ரேஞ்சுக்கு ஹைலி கிளாசிஃபைடு புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். வேட்டிக்கன்ல நிறைய கேஸ் வரும் இல்லையா, அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் நிறைய இங்க இருக்குது. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்குது. அதை எல்லாத்தையும் தொடர்ந்து படிச்சு பாக்குறாங்க. பல கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ஆட்கள் உயிரோடு இருக்கிறதுல இறந்து போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா மட்டும் அதையும் தாண்டி நல்லபடியா பேயோட்டி வேட்டிக்கன்ல இருந்து வெளியில வந்திருக்காங்களாம். அவங்கள எடுத்த இன்டர்வியூ ஒரு சிடியில் இருக்கும். அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது பரவாயில்லையே, பெருசா பாதிப்பு இல்லாம அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களேன்னு ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணும்போது இது பாதிப்பு இல்லாம தப்பிச்சனா இங்க பாரியான்னு மூக்கெல்லாம் டம்மியா போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஏரியால இருந்த சதை எதையுமே காணோம். இத தான் தனக்கு பண்ணதாகவும் இந்த பாதிப்பை மறைக்கிறதுக்கு தான் இந்த மேக்கப்னு எடுத்து சொல்றாங்க. ஐயோ பாவம். அப்புறம் மறுபடியும் நம்ம டாக்டர் அம்மாட்ட போய் சின்ன வயசுல தன் அம்மா தான் எங்க போனாலும் சரி விரட்டி பிடிக்கிறது, வெறும் சீப்பு கையில சீப்பை வச்சுக்கிட்டு சீவிரங்கிற பேர் வழியில இவங்களை பண்ண அந்த டார்ச்சர் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததா சொன்னாங்க. இந்த குழந்தையும் தனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கதா சொல்லுது. அந்த பெரியவரும் தனக்கு ஒரு சத்தம் கேட்டதா சொல்றாரு. அந்த சத்தம் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுதோங்கிற அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வாத்தியார்ட்ட போய் பைபிள்ல இருக்கிற வரிகள் மட்டும் நம்ம பேய் ஓட்டுறதுக்கு உதவுவது இல்ல,
நாம சம்பந்தப்பட்ட அந்த விக்டமை கொஞ்சம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு அந்த ஹைலி கிளாசிஃபைடு ரகசியமா வைக்கக்கூடிய வேட்டிகன் சம்பந்தப்பட்ட கோப்புகளை படிச்சுட்டு வந்தா இல்லையா, அதுல கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சு எடுத்து பேசிட்டு இருப்பா. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் கிளாசிஃபைடு இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்தேன், படிச்சேன் அப்படின்லாம் எடுத்து சொல்றாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பேய் ஓட்ட முயற்சி பண்ணி பார்க்குறேன், பேசி பார்க்குறேங்கிறா. ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை. எங்களால் முடியல, வேட்டிகனாலேயே முடியுமான்னு தெரியல, இந்த இடத்துல ஒன்றை வச்சலாம் என்னால் ரிஸ்க் பண்ண முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ட்டாரு. என்ன பண்ணணும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் நம்ம குட்டையரங்க வராப்புல வந்து, என் தங்கச்சி அவ உடம்புல இன்னும் பேயோட ஆட்டம் இருக்குது, நீ வேணும்னா என் தங்கச்சியோட உடம்புல இருந்து அந்த பேயை ஒட்டி காட்டு. அப்படி நாம பேயோட்டி காட்டிட்டோம்னா, நம்மளை நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, அப்புறம் இந்த குழந்தையோட பேயோட்டுற அந்த வேலையை நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசுறான். பாரு, நீ கேட்கறது என்னன்னா அன்ஆத்தரைஸ்டு பேயோட்டுற வேலை. ஆத்தரைஸ்டு பேயோட்டுற வேலை கிடையாது, அன்ஆத்தரைஸ்டு, அங்கீகரிக்கப்படாத ஒரு பேயோட்டுற முறையா செய்ய சொல்ற. அங்கீகாரமே இல்லாம நாம பேயோட்டோம்னா அது பிரச்சனை ஆயிடும்னு எடுத்து சொன்னாலும், இவன் என் தங்கச்சிக்காக செய்யி, அந்த குழந்தைக்காக செய்யி அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறான். சரின்னு இவளும் அங்க இருந்து கிளம்பி வர. இவனோட வீட்டுல தங்கச்சியோட ரூமுக்குள்ள 2 பேரும் நுழைஞ்சிடறாங்க. தங்கச்சியோட வயிற்றுல பார்த்தா நிறைய கீரல்கள் இருக்கும். இவளே இவளோட வயிற்றுல போட்ட கீரல்கள் மாதிரி தெரியுது. அப்புறம் லைட்டா பேசி கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஆரம்பத்துல நல்ல தங்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவ அப்புறம் பேய் பேசுறாப்புல தெரிய வருது. இதுல என்ன சொல்லுதுன்னா, என் வயிற்றுல குழந்தை உருவாச்சு, அந்த கரு இறந்து போச்சு, கருவை கொன்னது அவதான், அந்த தங்கச்சிக்காரி தான். ஏன்னா உடம்புல பேய் இருக்கு, சர்ச்சில் போய் தங்கி பேய் ஓட்டணும்னா ஓட்டலாம். ஆனா வயிற்றுல குழந்தையோட இருக்கும்போது சர்ச்சில் அந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிற பேய் பிடித்த பெண்களை அலோவ் பண்ண மாட்டாங்களாம் சர்ச்சில். அதனால இவ கருவை கலைச்சிட்டு சர்ச்சுக்கு போலாமேன்னு முயற்சி பண்ணிருப்பா. அந்த கில்ட்டி ஃபீலிங் இவகிட்ட இருக்குது. அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நானாவது பரவாயில்ல, என் வயிற்றுல வளர அந்த குழந்தைக்கு இன்னார் அப்பன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு உன் பிள்ளைக்கு யார் அப்பன்னே தெரியாதுலன்னு சொல்லி ஏசும் சிரிக்கும். இவ்வளோ ஆமா தப்பு தான், உன்ன மாதிரி நானும் தப்பு பண்ணேன் தான் அப்படின்னு அவங்கள அசால்ட்டா பேசுறாங்க. இது என்னையா புது கதையா இருக்குன்னு நமக்கு தோணுது. திடீர்னு பார்த்தா வயிறு குபு 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 குபுன்னு வீங்க ஆரம்பிக்குது. வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தையோடைய அந்த தடம் தெரிய ஆரம்பிக்குது. பேய் தான் இவ்வளவும் செய்யுது, இவ்வளவும் படுத்துது. விட்டா வயிறு வெடிச்சு சிதறிடும் போல. ஏதாவது பண்ணுன்னு அந்த பக்கத்துல அண்ணங்காரங்க கத்துறாங்க. குட்டையர் மரியாதையா சொல்லுவோம். மேல காத்தாடி வேற விறுவிறுன்னு சுத்தி காத்தாடியில இருக்கிற ஒவ்வொரு விசிறியும் அப்படியே வீச ஆரம்பிக்குது. ஏதாவது நம்ம பசங்க மேல பட்டா சேதாரம் பல மடங்கு இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க. பாரு, யார் ஒன்னு இதெல்லாம் செய்ய வைக்கிறதுன்னு கேட்கும்போது அந்த வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லுவா இவளும். அந்த வாய்ஸை கேட்காத, ஏன் வாய்ஸை கேளு, உன்னுள்ள இருக்கிற உன்னோட உண்மையான வாய்ஸை கேளு அப்படின்னு லைட்டா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என் வாய்ஸை புடி, என் வாய்ஸை ஃபாலோ பண்ணு அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்றாங்க. அவளோட உடம்புல ஓரளவு மாற்றம் தெரியுது தங்கச்சியோட உடம்புல. ஒரு கட்டத்துல, இங்க பாரு, உன்னோட அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் இந்த பேயை வெளியில விடாம உன்னை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. உன்னை நீ மன்னி, பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு போய் ஒரு பாதிரியார்கிட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ பண்ண பாவத்துக்கு ஓங்கிட்டே நீ மன்னிப்பு கேள், ஓங்கிட்டே நீ ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு எடுத்து சொல்ல ஆரம்பிக்க, தங்கச்சியும் மனசார இவ சொன்ன அந்த வாய்ஸை கேட்டு பண்ணிருப்பா போல. அடுத்த சில வினாடிகள்ல பேய் பறந்து போயிடுது. நார்மல் மோடுக்கு அவன் வந்துடுறா. அப்பா, அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், தங்கச்சிக்கும் சந்தோஷம் தான். கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வரும்போது தான், என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க, உனக்கு குழந்தை பிறந்ததான்னு கேட்க, ஆமா, என்னோட 15வது வயசுல ஓவரா சரக்க போட்டு எங்கேயோ படுத்து கிடக்குறா. அடுத்த நாள் முடிச்சு பார்க்கும்போது தன்னை எவனோ சீரழிச்சிட்டாங்கிறது மட்டும் தான் தெரியும், யாருன்னே தெரியாது அவளுக்கு. அடுத்த ஒரு 10 நாள்ல பார்த்தா பிரெக்னண்டா இருக்கிறாங்கிற மேட்டர் தெரிய வருது. அடுத்து குழந்தையும் பிறந்துருது 15 வயசுல. அந்த குழந்தைய ஒரு காப்பகத்துக்கிட்ட இவ ஒப்படைச்சிட்டா. அப்படி ஒப்படைக்கும் போது கையில வந்து ஒரு கருப்பு கலர் பாசியால செய்யப்பட்ட ஒரு சிலுவை, அதை அப்படி அழகா சுத்தி வச்சு குழந்தைய ஒப்படைச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைய நான் பார்க்கவே இல்லை, அந்த குழந்தை எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நல்லபடியா பேயோட்டுற ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். இந்த மேட்ரு நம்ம வாத்தியாருக்கு தெரிஞ்சா மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டு பக்கம் வந்தா அவளோட கண்ணுக்குள்ள கருவிலிக்குள்ள இருந்து ஒரு முடி உள்ள இருந்து வெளியில வருங்க, எடுப்பா. ஐயோ பயங்கரமா இருக்குப்பா. அப்புறம் பார்த்தா ஒரு சீனியர் சிஸ்டர்மா வந்து இவளை கூப்பிட்டு போறாங்க. வாங்க பெரியவங்க கூப்பிடுறாங்கன்ட்டு. சரி, மேட்ரு தெரிஞ்சிருக்கும், நமக்கு மறுபடியும் பேயோட்டுற வாய்ப்பு கிடைக்கும், அந்த குழந்தைய காப்பாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இங்க வந்து பார்த்தா நிலைமை தலைகீழா மாறி போச்சு. நேத்து இவங்க பேயோட்டுற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பின பிறகு அந்த தங்கச்சிக்காரி சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டா போல. பாவம், ஐயோ பாவம். அம்மா, இவங்க 2 பேர் வந்த பிறகுதான் என் பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு மேலிடத்துல போட்டு கொடுத்துட்டா. அப்போ அங்கீகரிக்கப்படாத பேயோட்டுற வேலையா பார்த்துருக்கிறீங்க, அதோட விளைவுகளை பார்த்தீங்களா அப்படின்னு பிஷப் உட்பட எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியார் உட்பட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சர்ச்சை விட எல்லாரையும் விட நீ பெரியாலோ, எப்படி நீ இந்த மாதிரி குருட்டுத்தனமா வேலை செய்யலான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க பேயோட்டுற ஃபங்க்ஷன் பண்ணதுனால அந்த குழந்தை, அந்த தங்கச்சிக்காரி இறந்து போயிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. உண்மை என்னன்னா, இவன் சொன்னபடியே பேயை ஓட்டி இருப்பா. பேய் போன பிறகு தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங்கை தாங்கிக்க முடியாம
சம்பந்தப்பட்ட அந்த தங்கச்சிக்காரி தன்னைத்தானே அழிச்சிட்டு இருந்திருப்பா. இதுதான் நடந்திருக்கும். இதையெல்லாம் சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுல்ல. நீ பண்ண தப்புக்கு தண்டனை என்ன அப்படின்னு கேட்கும்போது தானா முன் வந்து நான் என்னோட பழைய இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி இங்க இருந்து போ அப்படின்னு அமுச்சு வச்சிடறாங்க. அந்த பையனுக்கு வார்னிங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க குட்டையருக்கு. இவ பழையபடி அவளோட சிஸ்டர்ஸோட அகாடமிக்கு வந்துடுறா. சிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அங்கேயே ரூம்ல தங்கிக்கிட்டுன்னு ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்கு போயிட்டா மாறிட்டா. அப்ப நம்ம டாக்டர் அம்மா அங்க வந்து பாக்குறாங்க. இப்படிதான் இங்க இருக்கிறியோ அப்படிங்கிறப்ப லைட்டா பேச்சு கொடுத்துட்டு என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு விசாரிக்கும் போது ஒரு புத்தகத்தை கையில கொடுக்குறாங்க. உடம்ப, மூளைய, மனச மூணுக்கு இருக்கிற அந்த ஒத்துமையை பத்தி எழுதிருக்கிற ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அறிவுபூர்வமா நீ எல்லாத்தையும் அணுக முடியும். நீ எந்த வேலையை பார்த்தாலும் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும், அதை மட்டும் மறந்துடாதன்னு ஒரு அட்வைஸை போட்டு டாக்டர் அம்மா கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம குட்டையரு இவளை தேடி வந்திருக்கிறாப்ல. என்ன இங்க தேடி வந்திருக்கிறேன்னு கேட்க இவரும் மேட்ரு என்னன்னு சொல்றாப்ல. அந்த குழந்தைய இங்க இருந்து வேட்டிகனுக்கு மாத்தலான்னு ஒரு ஆம்புலன்ஸ்ல அனுப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்த பாதிரியாரு, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வார்டன்ஸ்னு அத்தனை பேரையுமே எரிச்சு சாம்பலாக்கிட்டு வெறித்தனமா உட்கார்ந்துருக்கிறா. அவ பார்த்து ஊரே பயப்படுது அப்படின்னு நடந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லுவான். சரி அதையெல்லாம் ஏன் இப்போ வந்து என்கிட்ட சொல்றேன்னு கேட்டா, என்ன தூது அமைச்சிருக்கிறாங்க. இதோ இந்த கருப்பு பாசியால செய்யப்பட்ட சிலுவை டாலர், இதை அவ என்கிட்ட ஒப்படைச்சா உன்கிட்ட வந்து கொடுக்க சொன்னா அப்படின்னு இவன் சொல்லுவான். என்னடான்னு நல்லா உத்து பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தையோட கையில இவ கட்டி விட்ட அந்த பாசி மாலை அது இங்க இருக்குன்னா, இவ்வளவு நாளா அவகிட்ட இருக்குன்னா அவதான் நம்ம ஹீரோயினோட குழந்தைன்னு இப்ப நமக்கு தெரிய வருது. அவளுக்கும் தெரிய வருது. சாதாரணமா ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சா கூட நம்ம ஹீரோயின் அவ்வளவு ஈஸியா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டா, முடிஞ்சளவு போராடுவா. இப்ப தன்னோட குழந்தைன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி விடுவா? அந்த டீமன் கிட்ட இருந்து இத்தனை நாளா என் குழந்தை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு, எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தினது, நான் பெத்த பிள்ளைய இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாய்ஸுக்கு தேவைன்னா அதுக்காகவே என்ன சுத்தி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அந்த டீமனை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அவ எங்கன்னு கேட்டா அதே சர்ச்சில் கீழே அண்டர் கிரவுண்ட் ஏரியால பழைய சர்ச்சை கட்டியிருப்பாங்கல்ல, அப்பெல்லாம் பேய் பிடிச்சவங்கள சிறைச்சாலை மாதிரி பெரிய பெரிய கூண்டுக்குள்ளெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செட்டப் கீழே இருக்குது. பயந்துட்டு அங்க கொண்டு போய் இவளை அடைச்சு வச்சிருக்காங்களா. சரி அங்க போலான்னு ஒரு பாதிரியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள புகுந்துடுறாங்க. அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் கிளம்பி வராங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம நெட்டையம் உட்பட ஒரு 3 பேர் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேய் ஓட்டுறத வெளியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததும் உனக்கு இங்க வேலை இல்ல, போன்னு விரட்டுவாங்க. ஆனா இவ போக மாட்டேன்னு நிப்பா. அதுக்குள்ள அங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த குழந்தை, அந்த பேய் தான் சேட்டைய செய்ய ஆரம்பிக்குது. அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க இல்ல, 2 பேரை தூக்கி வீசுது. 3ஆவதா நம்ம நெட்டையனையும் தூக்கி வீசிருச்சு. பின்னாடியே நம்ம குட்டையரை ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறாரு. போய் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த பக்கம் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அவ இறந்து போயிட்டாங்க, உசுரி இல்ல. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவ அந்த பக்கம் போய் அந்த பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறா. அந்த பேய் கிட்ட மூஞ்சிய பாருங்க எவ்வளவு விகாரமா இருக்கு அந்த குழந்தையோட மூஞ்சின்னு. அந்த புள்ளைய கஷ்டப்படுத்தினது போதும், இது ஏன் புள்ள, உனக்கு என்ன, நான் தானே வேணும், வா நான் அனுமதிக்கிற, வா வந்து என்ன எடுத்துக்கொண்டு சொன்னதும் ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிதுங்க. அடுத்த நொடி அவளோட உடம்புல இருந்து ஆவி மாதிரி ஒண்ணு வெளியில பறந்து அப்படியே அவ வாய் வழியா உள்ள இறங்கும். இவ மயங்கி விழுவா. பார்த்தா அந்த குழந்தையோட உடம்பு இப்போ ஒரு நார்மல் மோடுக்கு வருது. உடம்புல இருந்த அந்த விகாரமான மூஞ்சி எல்லாம் மாறி போய் நார்மல் மோடுக்கு வந்திருக்குது. ஆனா இவ நம்ம ஹீரோயின் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. கருவிலி எல்லாம் கண்ணா பின்னான்னு மாறுது. நம்ம பாதிரியார் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஓடுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரு? நம்ம ஹீரோயின் தான். அடுத்த நொடி இவ முழுக்க பேயா மாறிக்கிட்டு இருக்கா. குழந்தைய காப்பாற்றணும், குழந்தைய தூக்கிட்டு பாதிரியார் ஓடுறாரு. ஓடி போனா வெளியில் பக்கம் போக முடியும்னு பார்த்தா அங்க கேட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்குது. பேய் பண்ற வேலை தான். வெளிப்பக்கம் போக முடியல. ஆனா ஒரு கேப் கிடைக்கும். அதனால அந்த குழந்தைய உசுப்பி நாம ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம், யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ என்னன்னு சொல்லி குழந்தைய வெளியில அமிச்சிட்டாரு அந்த கேப் வழியா. இவர் உள்ளதா இருக்கிறாப்ல. பேய் படு வேகமா இந்த பக்கத்துல இருட்டுக்குள்ள இருந்து வர்றாப்ல தெரிய கையில சிலுவையோட வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த காலடி சத்தம் திடீர்னு காணாம போகுது. அடுத்த நொடி பார்த்தா இவர் இருக்கிற அந்த கேட்டையும் தாண்டி அந்த குழந்தை இருக்கிற அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் போய் நிக்கிறாங்க. பேய் வந்து நிக்குது. பக்கத்துல வந்து பயமுறுத்தும் பாருங்க, ஆடி போறாப்ல ஆடி. அடுத்து அந்த குழந்தைய போய் பிடிச்சு அப்படியே தூக்கி அங்க இருக்கிற ஒரு தண்ணிக்கு மேல பிடிச்சு நிப்பாட்டும். இந்த தண்ணி, இந்த இடம் ஒரு காலத்துல பழமையான சர்ச்சா இருந்தது. அப்போ குழந்தைகளுக்கு பேப்டிசம் பண்றதா சொல்லுவாங்க. அந்த புனிதமான வேலையை இந்த தண்ணியை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த நீர் புனித நீராக கருதப்படுகிறது. அந்த புனித நீருக்கு மேல குழந்தைய பிடிச்சி இறுக்கி குழந்தைய கொள்ளலாம்னு முயற்சி பண்றா. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. விட்டா தண்ணிக்குள்ள அவளோட கைப்படாத மாதிரி அமுக்கலாம். கைப்பட்டா கை பொசுங்கி போயிடும். பேய் இல்லையா, புனித நீர் இல்லையா அங்க இருக்கிற தண்ணி. அதனால சும்மா மூக்கு வர அமுக்கி கொள்ளலாமேன்னு அந்த பேயும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் ஒரு குரல், வேண்டாம் விட்டுரு அப்படின்னு. யாரோட குரல்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட குரல். அவங்க சத்தம் எந்த மாதிரியான சூழல்ல எங்க கேட்டாலும் லைட்டா கேட்டா கூட டப்புன்னு நம்ம ஹீரோயினுக்கு சுயநலவு திரும்பிடும். இப்பயும் அந்த பேயோட
ஆட்டுவிக்கலுக்கு மத்தியில இருக்கும்போது கூட அம்மாவோட குரலை கேட்டதும் ஒரு செகண்ட் நார்மல் மோடுக்கு வந்துருவாங்க. கையை எடுத்துட்டு போயிருன்னு அந்த குழந்தைய இந்த பக்கம் தள்ளிடுறாங்க. நாம இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பொண்ணு ஒரு சிஸ்டரு பேயட்ட போறத பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்க்க வந்தா, உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக தனக்கு பிடிச்சிருக்கிற பேய தானே ஓட்டுறாப்ல இங்க ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. ஆச்சரியம்தான். இப்படியும் யோசிக்க முடியுமாங்கிறாப்ல யோசிச்சிருக்காங்க. தான் பொண்ணோட அந்த சிலுவை இருக்கும்ல, அதை எடுத்து உடம்புல 90% அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருக்குது, 10% தான் நம்ம ஹீரோயினோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதுவும் கூட அவங்க அம்மாவோட குரல், உன்னால முடியும் அப்படி இப்படின்னு என்கரேஜ் பண்ற குரல். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அம்மா அடிக்கடி வர்றது இவளை பயமுடுத்துறன்னு. இல்ல, அம்மா அடிக்கடி வர்றது இவளை காப்பாத்துறதுக்காக. அடிக்கடி இப்படி வந்து அவங்க வாய்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சதுனால இப்போ திடுதுப்புன்னு அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது இவளுக்கு வசதியா போச்சு. பாடியை தான் கண்ட்ரோலுக்கு அந்த 10% எடுத்துட்டு போராடி சிலுவையை தான் நெத்தியில வச்சிருவா. அப்படியே பொசுங்குது பாருங்க உடம்பு. அதோட மட்டும் நிக்காம பின்னாடி இருக்கிற அந்த புனித நீர், அந்த நீருக்குள்ள அப்படியே பொத்துன்னு விழுவாங்க. உள்ள விழுந்ததும் புனித நீர் இல்லையா, உடம்புக்குள்ள குபு 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 குபுன்னு இருந்த அந்த பேய் அது வெளியேற ஆரம்பிக்குது. தண்ணி எல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். ஆவியா வெளியில போயிடுது. ஆவி வெளியில போயிடுச்சு. ஆனா இவ உயிரோட இருக்காளா அப்படிங்கிறது தெரியல. அந்த பக்கம் அதுக்குள்ள நம்ம பாதிரியாரு அங்க இருக்கிற சங்கிலிகளை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து உள்ள இருக்கிற இவளை பிடிச்சி வெளியில தூக்கி வீசுவார். மூச்சு இருக்கான்னு செக் பண்றாரு. நல்ல வேலை, ஃபுல்லா தண்ணியை உள்ள குடிக்காம ஏதோ உயிரோட தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அம்மாவும் சரி குழந்தையும் சரி பேய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. 2 பேருக்கும் சந்தோஷம். அப்புறம் அதே சர்ச்சில் பேஷண்டா மாறிட்டாங்க நம்ம ஹீரோயின். அந்த குழந்தை வந்து பார்க்கும். கவர்மெண்ட் காப்பகத்துல அந்த குழந்தை இருக்குது போல. டாக்குமெண்ட் ஃபார்மாலிட்டியா முடிச்சிடலாமான்னு வேற ஒரு சிஸ்டர் வந்து கூப்பிட கூட வந்த கவர்மெண்ட் அதிகாரி அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் அம்மாவும் பொண்ணும் நல்லபடியா பேசி பழகிக்கிறாங்க. கட்டி பிடிச்சு கதறாங்க. அப்புறம் அந்த குழந்தை சரி நான் கிளம்புறேன், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அந்த உயரதிகாரியோட கவர்மெண்ட் அதிகாரியோட கிளம்பி போட்டா. பரவாயில்ல, குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குதுன்னு நினைச்சு இவளுக்கு சந்தோஷம் தான். அப்புறம் நம்ம பிசப்பு வாதிரியார் எல்லாம் கூப்பிட்டு சீனியர் அம்மா உட்பட எல்லாரும் கூப்பிட்டு இவளை பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, எவ்வளவு பெரிய சாதனை நீ பண்ணியிருக்கிற, வாழ்த்துக்கள்மா. நீ பண்ண இந்த சாதனையை பாராட்டி உனக்கு நாங்க ப்ரொமோஷன் கொடுக்குறோம். இந்த பேயோட்டுற கலையை வேட்டிக்கனுக்குள்ளேயே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாம் பேயோட்டுற விஷயத்துல. அதை நீ அங்க போய் கட்டுக்கலாம். அதுவும் ஃபெல்லோஷிப். நம்ம எல்லாம் அந்த கேட்போம் பாத்தீங்களா, இன்டர்ன்ஷிப்னு ஒன்று கேட்போம்ல. ஸ்டைஃபன் படத்தோட ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சா சந்தோஷப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு இவளுக்கு கிடைச்சிருக்குது. வேட்டிக்கனுக்கே போய் அதை படிக்க போறா. அதுலயும் குறிப்பா வேட்டிக்கன்ல போய் இதை படிக்கிற முதல் பெண்மணின்னு பார்த்தா இவ தானே போல. அந்த ஒரு சிறப்பும் இவளுக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அதே மாதிரி அந்த பில்டிங்ல ஒரு தேவதையோட சிலை, ஒரு ஏஞ்சலோட சிலை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கையில கத்தியோட ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாத்தியார் வந்து உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக நீ தான் பேயோட்டுற பெண்மணி அப்படின்னு நினைச்சுக்காத, உனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேரு உனக்கு தெரியுமா அப்படின்னு வாத்தியார் கேட்க டப்புன்னு நம்ம ஹீரோயின் 18ஆம் நூற்றாண்டிலேயே செயின்ட் கேத்தரின் ஆஃப் சீனா, கேத்தரின்கிற ஒரு அம்மா 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பேயோட்டுற ஃபங்க்ஷனை கரெக்டா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் முதல் பேயோட்டின பெண்மணி அப்படிங்கிறாரு அவர் வாத்தியார். சாரி, 18ஆம் நூற்றாண்டு நான் சொன்னேன் இல்ல, 1380வது வருஷத்துல அந்த அம்மா இறந்துடுறாங்க. அப்ப 13ஆம் நூற்றாண்டு. சரி விடுங்க, இந்த கடந்த 700 வருஷத்துல பேயோட்டின முதல் பெண்மணிங்கிற அந்த பேர் இருக்குல்ல, அது எனக்கு போதும் அப்படின்னு அசால்ட்டா பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் கெத்து காட்டுவாங்க. சரி நல்லபடியா போயிட்டு வான்னு வாட்டிக்கனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு வாத்தியார். வாட்டிக்கனுக்கு டாக்ஸில பிடிச்சி இவ போய்கிட்டு இருப்பா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப தூரத்துல ஒரு வயசான அம்மா இவங்களையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியும். அது வினோதமா இருக்குன்னு பார்த்தா டிரைவர் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லியே கூப்பிடுறாரு. தான் பேரெல்லாம் எப்படி தெரியும்னு இவ யோசிச்சுட்டு இருப்பா. அடுத்த நொடி பார்த்தா டிரைவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா கண்ணாடிக்கு பக்கத்துலயே அந்த அம்மா வந்து நிக்குது. 2 பக்கமும் சாத்தானோட வேலை தயாராயிடுச்சு. இவ பார்த்து ஒன்னும் பெருசா பயப்படாம உள்ள வச்சிருந்த சிலுவையை எடுத்து நீட்டுவா பாருங்க. ஏதோ சண்டை செய்யறதுக்கு துப்பாக்கி எடுத்து நீட்டுறாப்ல ரொம்ப தைரியமா சிலுவை எடுத்து நீட்டுவா. அதோட இந்த படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. இவ எந்த ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிருக்கிறான்னா, பொதுவா நோயாளிகளுக்காக வேண்டிக்கலாம், நல்லவர்களுக்காக வேண்டிக்கலாம், ஆண்டவருக்காக கூட வேண்டிக்கலாம். முதன்முறையா இவகிட்ட இருந்து அந்த டெவில்ஸ்களை காப்பாத்துறதுக்காக ப்ரே பண்ணுங்கிறாப்ல ஒரு அழகான படத்தோட பேர் வச்சிருக்காங்க. ப்ரே ஃபார் த டெவில். டெவிலுக்காக ப்ரே பண்ணுங்க, சாத்தானுக்காக ப்ரே பண்ணுங்கன்னு. ஏன்னா சாத்தான்களை அழிக்கிறதுக்கு இவ புறப்பட்டு விட்டா இல்லையா, அந்த மாதிரி சொல்லி படத்தை இங்க முடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சுல, ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு கேட்டா வேற ஒரு நல்ல சிறப்பான கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.